ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் மாயாவை பார்க்க சென்றார் ரேவதி. என்ன சொன்னார்? மாயா சொன்ன கேள்விக்கு ரேவதியின் பதில் என்ன? தாலியை கலட்டி வீசி எறிந்து விடுவாரா, இல்ல கார்த்திக் தான் என் புருஷன் மாயாவிடம் அடித்து சொல்வாரா ரேவதி? வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா? பார்க்கலாம். ரேவதி இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாம மாயாவை சந்திக்க கிளம்பிட்டாங்க. சாமுண்டி சுதியை பார்த்து, இந்த நேரத்துல எங்க போறா இவ, யார்கிட்டையும் சொல்லாம இவ ரகசியமா எங்க போறா என மனசுக்குள்ள நினைத்து கொண்டு ரேவதியை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் சாமுண்டீஸ்வரி. ரேவதி மாயா வீட்டுக்கு வந்து அவளை சந்திக்க மகேஷ் எங்க போனான் என்று தெரியல. அவன் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி ஆச்சு, அவனை தேடி கண்டுபிடித்து கொடு என்று சொல்லி ரேவதி ஹனிமூனுக்கு போகும்போது கார்த்தியிடம் பேசி உண்மையை கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்கிறாள் ரேவதி. ஒரு வழியாக ரேவதி இதற்காகத்தான் ஹனிமூன் போக போகிறாள். மாயா சொன்னதுக்கு பதிலாக, நான் ஹனிமூன் போகும்போது நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாகத்தான் செல்வோம், அப்போது கார்த்தியிடம் எல்லா உண்மையும் நான் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன், எப்படியாவது மகேஷை நான் கண்டுபிடித்து தருகிறேன் என்று சபதம் எடுக்கிறான். பிறகு மாயா மகேஷ் திரும்ப வந்தால் அவனை ஏத்துக்குவையா என்று கேட்க ரேவதி கார்த்திகேயை நினைத்து ஒரு பக்கம் யோசித்து கொண்டிருக்கிறார். அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். மாயா கேட்ட கேள்விக்கு மகேஷ் திருப்பி வந்துவிட்டால் கண்டிப்பாக கார்த்திக் கட்டின தாலியை நீ கழட்டி எறிந்து விட்டு அவங்கிட்ட கொடுத்துரு, கார்த்தியை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, மகேஷை தான் நீ மீண்டும் கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லி கேட்குறாங்க மாயா. அதற்கு ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே நின்ன மேனிக்கு இருந்த மேனிக்கு ஒரு பதில் சொல்றாங்க. ரேவதி கார்த்தியை பிடிக்காவிட்டாலும் அவன் என் கழுத்துல தாலி கட்டினான், என்னை தொட்டு தாலி கட்டிட்டான், அவன் தான் என்னுடைய புருஷன், ஒரு பொண்ணோட கழுத்துல ஒரு முறை தான் தாலி ஏறணும் என்று சொல்லி விடுகிறாள் அதிரடியாக. ரேவதி பேசுவதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ஓரளவிற்கு மன நிம்மதி அடைகிறார். அடுத்த நாள் காலையில் கார்த்திக் ரேவதி ஆகியோர் கிளம்ப தயாராகிறார்கள். ரேவதி நல்லாக இருக்க ராஜராஜன் கார்த்தியிடம் பணக்கார எடுத்து செலவுக்கு வச்சுக்கோங்க மாப்பிள்ளை என்று கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து கார்த்திக் மற்றும் ரேவதி என இருவரும் ஏற்காட்டுக்கு இறங்குகிறனர். இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது என்ற விறுவிறுப்பான கதைக்களம் அமைந்திருக்கிறது. ஒரு வழியாக ரேவதியும் கார்த்தி ஏற்காட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் ரேவதி ரொம்பவே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோடய வாழ்க்கையே உன்னால தான் கேட்டுச்சு, நான் கண்டிப்பாக உன்னை பற்றி நான் யோசிக்கவே கிடையாது, ஆனால் எங்கள் வீட்டில் வேலைக்காரனாக இருந்து நீ என்னை இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டே, இது உனக்கே நியாயமான்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்க போகிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்ல போகிறாரு, உனக்கே தெரியும் ரேவதி, நான் என்னோட எல்லா உண்மையுமே உனக்கு தெரியும், நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவேன்னு சொல்லி உனக்கு ஏற்கனவே தெரியும், அப்படி இருக்கும் சூழ்நிலை உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணி சொல்லி பார்க்கலாம், சூழ்நிலை சந்தர்ப்பனால சாமுண்டீஸ்வரி அம்மா சொன்னதை என்னால் தட்ட முடியல, அதனால அந்த உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நேரம் சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எங்க அம்மா சொன்னா உனக்கு என்ன, நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் மேல உனக்கு ஆசை இருக்குன்னு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே பேசுறாங்க. அதுக்கு கார்த்திக் அப்படிலாம் கிடையாது ரேவதி, தப்பா புரிஞ்சுக்காதுன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.